அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம பார்க்க போறது பிரிக்ஸ் அமைப்பு. இந்த பிரிக்ஸ் அமைப்பு என்பது ஜூன் 16, 2009 அன்று உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்படும் பொழுது பிரிக்ஸ் இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா ஆகிய நாடுகள் தான் உறுப்பினர் இருந்தாங்க. 2010ஆம் ஆண்டு இந்த அமைப்பில் புதிய உறுப்பினராக இணைந்த நாடு சவுத் ஆப்பிரிக்கா. அதனைத் தொடர்ந்துதான் இந்த பிரிக் என்பது பிரிக்ஸ் அமைப்பு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீனாவின் ஷாங்காய் நகரில் அமைந்துள்ளது. இந்த அமைப்பில் 2024ஆம் ஆண்டு எத்தியோப்பியா, எகிப்து, ஈரான் மற்றும் யுஏஇ ஆகிய நாடுகளும் 2025ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா 10வது நாடாகவும் புதிய உறுப்பினராக இணைந்திருக்கிறாங்க. இது தவிர சவுதி அரேபியா மற்றும் அர்ஜென்டினா ஆகிய நாடுகளும் புதிய உறுப்பினர்களாக அவங்க விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க. ஆனா அது வந்து இன்னும் அபிஷியலா ஜாயின் பண்ணல. ஓகேவா? சரி, அடுத்ததாக முக்கியமா தெரிய வேண்டியது இந்த பிரிக்ஸ் அமைப்பின் மாநாடுகள். இந்த பிரிக்ஸ் அமைப்போட முதல் மாநாடு நடைபெற்ற வருஷம் 2009. ரஷ்யாவின் எக்கடெரின்பர்க் என்ற நகரில் நடைபெற்றது. இந்தியாவில் இந்த மாநாடு முதல் முறை நடைபெற்ற வருஷம் 2012. அது 4வது பிரிக்ஸ் மாநாடு. ஓகேவா? அதனைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு 8வது பிரிக்ஸ் மாநாட்டினை இந்தியா நடத்தினாங்க. முதல் மாநாடு நடைபெற்ற இடம் டெல்லி, 2வது மாநாடு இந்தியாவில் நடைபெற்ற இடம் கோவா. ஓகேவா? அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் 2021ஆம் ஆண்டு 13வது பிரிக்ஸ் மாநாட்டினை இந்தியாவில் காணொலி முறையில் நடத்திருக்கிறாங்க. அதே மாதிரி 2025ஆம் ஆண்டிற்கான அந்த 17வது பிரிக்ஸ் மாநாடு நடைபெற்ற நாடு பிரேசில். அடுத்த வருஷம் சரிங்களா, அதாவது 2026ஆம் ஆண்டு 18வது பிரிக்ஸ் மாநாட்டினை நம்முடைய இந்தியா நடத்த வேண்டும்.